வலுவான கூட்டணி, உறுதியான கூட்டணி என முழக்கமிட்டு கொண்டிருந்த ஸ்டாலின் தற்போது தேர்தல் களத்தில் முன்னேறி செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கிறார். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் திமுகவை விரட்டி அடிக்கின்றனர். ஸ்டாலின், உதயநிதி போன்ற திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார்கள் மக்கள். மக்களிடையே ஏற்பட்டிருக்கும் இந்த எழுச்சிக்கு காரணம் யார்? மக்கள் யாரை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மக்கள் மத்தியில் திமுகவிற்கு எதிராக நிலவும் இந்த கடும் அதிருப்தியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? இப்படி நம்மிடையே நிலவும் பல்வேறு கேள்விகளுக்கு ஒற்றை பதில், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என முழங்கிக் கொண்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான். தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியானவுடன் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல வடிவேலு பாணியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். வடிவேலு ஒரு படத்தில் தன்னை ஒரு பெரிய ரவுடி போல காட்டிக்கொள்வதற்காக வயதான வலிமையில்லாத ஒருவரை அடிப்பது போல போட்டோக்களுக்கு போஸ் கொடுப்பார். அதுபோல ஸ்டாலின் தமிழகத்தில் வலுவில்லாமல் இருக்கும் பாஜகவை தன்னுடைய பிரதான எதிரி போல சித்தரித்து இல்லாத அந்த கட்சியை இருப்பது போலவும் அதை தனது ராஜதந்திரத்தால் வீழ்த்தப் போவது போலவும் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்தார். ஸ்டாலினின் இந்த நாடக அரசியலுக்கு தமிழகத்தில் இருக்கும் சில ஊடகங்களும் உதவின. எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தனது பிரச்சாரத்தை தொடங்கும் வரையில்தான் நன்றாக சென்றது. எப்போது அவர் ஸ்கிரிப்ட மாத்துப்பா என தனது யதார்த்தமான பேச்சால் அதிரடி காட்டத் தொடங்கினாரோ அன்றே திமுக கட்டமைத்து வைத்திருந்த பிம்பம் சுக்கு நூறாக உடைந்தது. 3 வருட ஆட்சியில் சொல்லிக் கொள்ளும்படி எந்த நலத்திட்டங்களையும் செய்யாத திமுக கும்பல் ஒற்றை செங்கலை எடுத்துக்கொண்டு பாசிச பாஜக எனும் பழைய பல்லவியை பாடியது. அந்த பல்லவிக்கு ஒரே வரியில் முடிவுரை எழுதினார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இதை சற்றும் எதிர்பார்க்காத உதயநிதி அதிமேதாவித்தனமாக அடுத்து செய்ததுதான் திமுகவிற்கே சிக்கலானது. அதிமுக மற்றும் பாஜகவிற்கு இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக உதயநிதி சொல்ல அதற்கு சரியான பதிலடியை கொடுத்தார் புரட்சி தமிழர். ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் போஸ் கொடுத்த போட்டோவை காட்டிய அவர் யார் யாருடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என நாட்டு மக்களுக்கு தெளிவுபட உணர்த்திவிட்டார். பாஜக திமுக இடையே ரகசிய ஒப்பந்தம் இருப்பதாக மக்கள் பேச்சு நிலவி வரும் சூழலில் எதிர்க்கட்சி தலைவரின் இந்த பேச்சு திமுகவின் தூக்கத்தை கெடுத்தது. அத்தோடு நின்றாரா எதிர்க்கட்சி தலைவர்? போட்டோ காட்டி அரசியல் செய்த உதயநிதியையும் அவரது வகையராக்களையும் புரட்டி எடுக்கும் வகையில் ஒரு போட்டோவை காட்டினார். ஜாஃபர் சாதிக் எனும் சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளியுடன் போட்டோ எடுத்துக்கொள்ளும் ஸ்டாலினும் அவர் மகன் உதயநிதியும் போதையை ஒழிப்பார்களா என எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமின்றி கஞ்சா 2.0 3.0 என திமுக போட்ட கதையையும் எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக எடுத்துரைத்தார். ஆரம்பத்தில் இது குறித்து பேச மறுத்த ஸ்டாலின் இப்போது ஏனோ தானோ என ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். ஜாஃபர் சாதிக் சிக்கியவுடன் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என ஸ்டாலின் சொல்லி இருக்கும் பதிலை கேட்டு நாடே கைகொட்டி சிரிக்கிறது. திமுகவிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரோ கடந்த தேர்தலின் போது திமுகவினர் நடத்திய நாடகங்களை எல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக தனது பிரச்சாரத்தை வடிவமைத்து விட்டார். ஸ்டாலின் புகார் பெட்டி வைத்துக் கொண்டு சொன்ன பொய்யில் தொடங்கி செந்தில் பாலாஜி பற்றி ஸ்டாலினும், ஸ்டாலினை பற்றி செந்தில் பாலாஜியும் பேசியது வரை எல்லாவற்றையும் வீடியோவாக போட்டு காட்டி மக்களுக்கு உண்மை நிலையை உணர்த்தி இருக்கிறார். உதயநிதி நீட் ரகசியத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பேச்சு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ்.
அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அதிமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கறாங்க. ஸ்டாலின் வந்தா கேளுங்க என போகிற போக்கில் யதார்த்தமாக அவர் பேசிய பேச்சு திமுக ஆட்சியால் பெரும் பாதிப்பை சந்தித்திருந்த மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தியது. இப்படி திமுக வீசிய அம்புகளை எல்லாம் எடுத்து திமுகவிற்கு எதிராகவே வீசியதால் திக்குமுக்காடி போன ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் என தனது புதிய நாடகத்தை தொடங்கினார். அப்போதுதான் மக்கள் திமுகவிற்கு எதிராக முழுமையாக திரும்ப தொடங்கினர். ஸ்டாலின், உதயநிதி என எல்லோரையும் கேள்வி கேட்க தொடங்கினர். செல்லும் இடங்களிலெல்லாம் துணிச்சலோடு பெண்கள் கேட்கும் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் கூனி குறுகி நிற்கிறது திமுக கும்பல். இதன் பிறகுதான் திமுகவை தோல்வி பயம் துரத்தத் தொடங்கியது. ஒவ்வொரு இடத்திலும் உலரத் தொடங்கினர். ஒரு இடத்தில் மதுவிலக்கு பற்றி உதயநிதி பேசிய பேச்சு தமிழ் சமூகத்தை கொந்தளிக்க வைத்தது. 2016 கொடுத்த வாக்குறுதி அத்தோடு முடிந்து விட்டதா என பொதுமக்கள் உதயநிதியை பார்த்து கேட்க தொடங்கினர். ஏற்கனவே கொதிப்பில் இருந்த மக்களை தனது பங்கிற்கு மேலும் கடுப்பேற்றினார். பெண்கள் பளபளப்பாக இருக்கிறார்கள் என துரைமுருகனின் மகனும் திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்த் பேச, அதற்கு பெண்கள் கொடுத்த பதிலடியோ வேறு ரகம். இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்த பிறகு வாக்கு சேகரிக்க வரும் திமுகவினருக்கு எதிரான முழக்கங்கள் அதிகமானது. வேலூரில் கதிர் ஆனந்த் விரட்டப்பட்டார், கரூரில் ஜோதிமணி, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமி, நெல்லையில் அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அமைச்சர், எம்பிக்கள் எல்லாம் விரட்டப்பட்டது ஒரு பக்கம் என்றால், வாக்கு சேகரிக்க சென்ற திமுகவினர் விரட்டி அடிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை திமுகவிற்காக வாக்கு சேகரிக்க வந்த பெண்களிடம் திமுகவிற்கு வாக்கு சேகரிப்பது அசிங்கம், இந்த பாவம் குடும்பத்தையே ஆட்டி படைக்கும் என ஒரு பெண் பேசிய பேச்சு தமிழக மக்களின் மனநிலை என்ன என்பதை பிரதிபலித்தது. திமுகவினருக்கு வாக்கு சேகரிக்கும் நபர்களுக்கு சாபம் விடுகிற அளவிற்கு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இன்னும் நாட்கள் செல்ல செல்ல திமுகவிற்கு வாக்களிப்பவர்களுக்கும் பெண்கள் சாபம் விடும் சூழல் உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், உறுதியான கூட்டணி இருக்கிறது என நம்பிக்கையோடு பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலினோடு இன்று கூட்டணியில் இருக்கும் அந்த 13 தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு எதிராகவே நிற்கிறார்கள். திமுக சந்திக்கும் கடுமையான நெருக்கடியை மடைமாற்றும் விதமாக கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்துக் கொடுத்தது பாஜக. அது இப்போது அவர்கள் இருவருக்கும் எதிராகவே திரும்பி இருக்கிறது. கச்சத்தீவில் திமுக செய்த துரோகங்கள் பற்றி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் பேசிய பேச்சு மீண்டும் ட்ரெண்ட் ஆகி திமுகவிற்கு பெரும் சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். ஆக எதை எடுத்தாலும் அது திமுகவிற்கு வினையாகவே வந்து விடுகிறது. ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் நாட்டு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் இருந்த பொம்மை முதல்வர் இப்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரது புலம்பலுக்கு காரணம் அண்ணா திமுகவின் அதிரடி பிரச்சாரங்கள் தான். இன்றைய சூழலில் தேர்தல் களத்தில் அதிமுக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியோ
எதை பேசி வாக்கு சேகரிப்பது என தெரியாமல் முடங்கி நிற்கிறது. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்கிற கோஷம் திமுகவினரின் செவிகளை பிளக்கிறது. எப்போதெல்லாம் தமிழகம் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் நமக்கு ஒரு எழுச்சியை கொடுத்த அண்ணா விரல் நீட்டி காட்சியளிக்கிற அந்த கொடி இன்று வானுயர பறக்கிறது. தற்பெருமை பேசி வந்த முதல்வர் இப்போது தனது வீழ்ச்சியை தன் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதே தற்போதைய தேர்தல் நிலவரம்.